பிரபஞ்ச விதியும் சித்தர்களின் பிரம்ம ரகசியமும். ஞானகுரு டாக்டர் சிவா மதுரையை நோக்கி மக்களுக்காக செப்டம்பர் 6 சனிக்கிழமை. அகஸ்தியர், காலாங்கிநாதர், கரூரார், திருமூலர் அவர்கள் சொல்லிய முறையில நமக்கு ஏற்ற பயிற்சிகளை நம்ம பண்ணணும்னு இந்த நிகழ்ச்சி நமக்கு வழிகாட்ட போகுது. சித்தர்களின் உண்மையான வழிமுறை, நமக்கு நம்மை அறியும் வாய்ப்பு. இது ஒரு அனுபவம், தவற விடாதீர்கள். உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை நினைச்சு அதுக்கு ஒரு புஷ்பத்தை போட்டு பூஜை பண்ணி வச்சிங்கன்னா, வீட்டில் வச்சிருந்தோம்னா தடையில்லாத ஜவ்வாது, அரகஜா, புனுகு இதெல்லாம் அதில் போட்டு நல்லா கலந்து ஒரு மாதிரி அது ஒரு பிசுபிசுப்பு தன்மையாகிடும். இதெல்லாம் போட்ட உடனே ஒரு பிசு நல்ல வாசனை இன்னும் பண்ணிவிட்டு அதை இந்த வால் மிளகு ஒரு 10 அதோட சேர்த்து வச்சுக்கணும். வச்சுட்டு இதையும் மூட்டையாக கட்டிக்கிட்டோம்னா எதிரியை ஒரு துணியில் நல்லா நனைச்சி பர்ஸில் வச்சுக்கணும்னா பணம் பர்ஸில் தங்குங்கிறது ஒரு லாஜிக். இப்போ என்ன மாறி போச்சு அப்படின்னா, அப்போல்லாம் பர்ஸில் பணம் வச்சாங்க, இப்போல்லாம் பேங்க்கில் இருந்துன்னு கார்டு தான் வச்சுக்கிறோம் எல்லாமே. ஆனாலும் அந்த அந்த கார்டுக்கு ஒரு அம்சம் கொடுக்கலாம் இதை வச்சு. அப்போ இதெல்லாம் மெனக்கிட்டு செய்யணும். இதை செய்கிறதெல்லாம் சும்மா நான் கடையில் போய் வாங்கினாலும் இருக்கக்கூடாது. இதை ராகு காலம் எமகிட்ட இல்லாத நல்ல நேரத்தில் போய் கடையில் இந்த நான் சொல்கிற காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில ஆன்மீகம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அக்னிருத்ரன் சுவாமிகள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், வாழ்க நலம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்மா. ஓகே, இன்றைய நிகழ்ச்சியில எங்களோட நேயர்களுக்காக தடையில்லாத பண வரவு எங்களுக்கு இருந்துட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு சிலவங்க பாத்தீங்கன்னா சம்பளம் வரும், அந்த ஒரு வாரம் நல்ல சந்தோஷமா இருப்பாங்க, கையில காசு இருக்கும். ஒரு 20 தேதிக்கு அப்புறம் கையில காசே இருக்காது. ஸோ இந்த மாதிரி தடையே இல்லாம எங்களுக்கு பண வரவு வரணும். அதற்கு ஏதாவது வழக்கம் போல எளிமையான முறையில பரிகாரம் இருந்தா சொல்லுங்க. இருக்கு. அதாவது எல்லாருக்குமே ஒரு ஆசை என்னன்னா, பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கும். அது தடை இல்லாமல் வரணுன்றது அதை விட பெரிய ஆசை இருக்கும். இதுதான் விஷயம். ஆனால் அந்த பணம் சம்பாதிக்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் கிட்டத்தட்ட நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடை இல்லாமல் வருமானா வராது. எல்லாத்துக்கும் ஒரு தடை உண்டு. இதை பல பேர் ஆசைப்பட்டாலும் நடக்காது. நடக்கணும்னா எளிமையான வழிகளை நான் சொல்கிறேன், அதை வேணால் செஞ்சு பார்த்துக்கலாம். ஈஸியானது எடுத்துக்கிட்டோம்னா வெட்டி வேருன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் அது பேர் என்னன்னா, அதுக்கு பேர் வெற்றி வேர். வெற்றி வேர் தான் வெட்டி வேர்னு ஆக்கிட்டாங்க. வெற்றிக்கும் வெட்டிக்கும் ஏகப்பட்ட டிஃபரெண்ட் தெரியும் இல்லையா? அப்படியே ஆப்போசிட். வெற்றிங்கிறது பயங்கரமான ஒரு விஷயம். ஒன்று சாதிச்சு முடிச்சோம்னா அது வெற்றி. வெட்டினா என்ன? சும்மாவே இருக்கிறது, எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்பேற்பட்ட டிஃப்ரெண்ட் வார்த்தைகளுக்கு ஒரே இதில் பொருந்துறது இந்த வெற்றி வேருக்கு தான். இந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான வேறு நமக்கு பணத்தை தடையில்லாமல் தர சக்தி உண்டு. இதுக்கு லாஜிக்கே ஒன்று உண்டு. பொதுவாக எல்லா செடிங்களுக்கும் வேறு ஒரு குறிப்பிட்டதுக்கு மேலே போகாது, குறிப்பிட்ட அளவுக்கு போகும், அதோட நின்றுட்டு அகலப்படுத்தின்னு போயிடும். வெற்றி வேறு தான் ஏகப்பட்ட இதை ரொம்ப தூரத்துக்கு போகும். நீ வாய்ப்பு கொடுத்து அதான் மணல் சார்ந்து பகுதியாக இருந்ததுன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு கீழே போகும். நம்ம கூந்தல் மாதிரியே நிறைய விடும், கிளையாக விடாது, நேராக விட்டுரும் எல்லாத்தையுமே. சரி, இதில் என்ன பிரமாதம் அப்படின்னா, அதை எடுத்தோம்னா அப்படி ஒரு கமகமன்னு வாசனை இருக்கும். செடிக்கு வாசனையே இருக்காது. இதுதான் விஷயம். மேலே வர்றதுக்கு வாசனை இருக்காது, கீழே எடுத்தோம்னா வெட்டு. அதனால தான் அது இந்த குடிக்கிற தண்ணியிலெல்லாம் கூட அதை மூட்டை கட்டி போடுவாங்க. அப்புறம் இந்த எண்ணெய்க்கெல்லாம் கூட தலைக்கு தேய்க்கிற எண்ணெய்க்கெல்லாம் பயன்படுத்துறது. அப்பேற்பட்ட வெற்றியை தரக்கூடிய வேருக்கு தான் வெட்டி வேர்னு ஆகிப்போச்சு. அதுக்கு பேர் வெற்றி வேர். இதை நம்ம குவாலிட்டியான தான் வாங்கிக்கணும். நம்ம கடையில் போனோம்னா அநேகமாக வெட்டி வேர்னு கேட்டோம்னா அது ஒரு கொடுப்பாங்க, அது ஒரு இது மாதிரி சக்கமாக இருக்கும். மேலே செடியை வெட்டிட்டு அந்த பகுதி நல்லா காஸ்ட்லியாக வேணும்னு வாங்கணும். அதுதான் நமக்கு தடை இல்லாத விஷயத்தை கொடுக்கும். அதை என்ன பண்ணணும், கொண்டாந்து பன்னீர் நல்ல தண்ணியில் அலம்பி பன்னீரில் ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்கணும். அதை பன்னீர் வாங்கிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நிழலில் காய வைக்கணும். வெயிலில் படக்கூடாது. நிழலில் காய வச்சுட்டு அதை மேலே, அதாவது அந்த வேரோடைய மெலீஸாக கீழே போகும், கொஞ்சம் கனமாக இருக்கிற பகுதியை மொத்தமாக வச்சு ஒரு நூலால் இறுக்கி கட்டிடணும். கட்டிட்டு அதுக்கு சந்தனத்தினால் ஆன அர்த்தர் அது கேட்டால் கிடைக்கும். அது நல்ல கொஞ்சம் குவாலிட்டியானதை வாங்கி பூரா தெளிச்சுக்கணும். அதில்
தெளிச்சுட்டு அதை அப்படியே இறுக்கமாக சுத்தாமல் வட்ட வடிவத்தில் அப்படி மெதுவாக அப்படி வட்ட வடிவம், இப்போ பாம்பு சுருண்டு பார்த்துருந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி பண்ணி அது மேலே வந்து ஒரு மஞ்சள் நூலை எடுத்து கட்டிடணும். அதுக்கு சந்தனமும் பொட்டும் வச்சு ஒரு பூஜைன்னா குலதெய்வமோ இஷ்ட தெய்வத்தையோ உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை நினச்சி அதுக்கு ஒரு புஷ்பத்தை போட்டு பூஜை பண்ணி வச்சிங்கன்னா, வீட்டில் வச்சுருந்தோம்னா தடையில்லாத நமக்கு வரவை கொடுக்கும். இது ஒன்று. இல்லை எனக்கு கொஞ்சம் சௌரியம் எங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் இதுன்னா, நீங்கள் அந்த மாதிரி ரவுண்டு சுற்றாமல் சாமி ரூமில் அதை நீட்டாக கட்டி தொங்க விட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல பண வரவை கொடுக்கும். அது இடம் கம்மின்னா அதை சுருட்டிக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யலாம். இதுக்கு அடுத்ததாக இதே இந்த வெட்டி வேரை எடுத்து நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி நம்மளே கட் பண்ணணும். பொடிசாக அதை பன்னீரில் நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து ஜவ்வாது, அரகஜா, புனுகு இதெல்லாம் அதில் போட்டு நல்லா கலந்து ஒரு மாதிரி அது ஒரு பிசுபிசுப்பு தன்மையாகிடும். இதெல்லாம் போட்ட உடனே ஒரு பிசு நல்ல வாசனை இன்னும் பண்ணிவிட்டு அதை ஒரு பட்டு துணி, அதாவது ஹோமா பட்டு நாட்டு மருந்துகளில் கேட்டால் கிடைக்கும், அந்த பட்டு துணி 100 ரூபாய்க்கு மேலே இருக்காது அது, அதில் வச்சு நல்லா இறுக்கி கட்டிடணும். இறுக்கி கட்டிட்டு அதை வச்சாலும் வெளியிலலாம் கொண்டு போகிறதுக்கு அது இதெல்லாம் வைக்கும். முதல்ல சொன்னதெல்லாம் வீட்டில் வச்சுக்கிறது, இதை வெளியில் கொண்டு போகலாம். வெளியிலனா பேக்கில் நம்ம ஒரு வெளியில் வியாபாரம் பேச போகிறோம், வரோம், சில இடங்களுக்கு போகிறோம், பிஸ்னஸ் பேசணும் அப்படின்னா இந்த மூட்டையை எடுத்து நம்ம பையில் வச்சுன்னு போயிடலாம். சின்னதாக இவ்வளோ பெருசுக்கு ஒரு பால் சைஸுக்கு வச்சுன்னு போகலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பலாபலன்கள் அதிகம். வெட்டி வேரும் அரகஜா, புனுகு இதையும் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு, அதாவது வால் மிளகுன்னு ஒரு மிளகு இருக்குது, அது நாட்டு மருந்துகளில் கேட்டால் கிடைக்கும். வால் மிளகு வேறு, வீட்டில் சமையல் மிளகு வேறு. இந்த வால் மிளகு ஒரு 10 அதோடு சேர்த்து வச்சுக்கணும். வச்சுட்டு இதையும் மூட்டையாக கட்டிக்கிட்டோம்னா எதிரியை வந்து வசப்படுத்தி வெற்றியை கொடுக்கும். இந்த வால் மிளகு அதோடு சேர்த்துட்டோம்னா போதும், எதிரியை வந்து வசப்படுத்தும், நமக்கு வெற்றியை கொடுக்கும். எளிமையான ஒரு விஷயந்தான். இதையும் நம்ம செய்யலாம். அப்புறம் தேவதாருன்னு ஒன்று, தேவதாரும் சந்தன சக்கைன்னு கேட்டால் நாட்டு மருந்துகளில் கிடைக்கும். சந்தன கட்டை வேற, சந்தன சக்கை வேற. இந்த சந்தன சக்கையும் தேவதாரும் இந்த வெற்றி வேரையும் கலந்து நம்ம எடுத்துக்கணும்னா நமக்கு தெய்வத்துடைய அனுகூலம் கிடைக்கும். தெய்வீக அனுகூலம் எப்படின்னா, கோயிலுங்களுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா அந்த தெய்வத்துடைய பலாபலன்கள் அனுகூலம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதுக்கு உண்டு. அதிமதுரம் வந்து ஒரு 1/2 கிலோ தாராளமாக வாங்கிக்கணும். நம்ம வாங்கிட்டு பன்னீரில் போட்டு அலசி ஊற வச்சு நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கின்னு இதே வெற்றி வேரோட சேர்த்து சுற்றி பண்டலாக சுற்றி நல்லா ஒரு கயிறு நல்லா நூலை போட்டு கட்டி அப்படியே இவ்வளோ பெரிய பண்டல் இருக்கணும். ஏன்னா இது 1/2 கிலோ இதெல்லாம் சேர்த்து அந்த மாதிரி சுருட்டி நம்ம வச்சு நல்லா வாசனை திரவியம் பண்ணி அதை எடுத்து சாமிக்கிட்ட வச்சுட்டிங்கன்னா போதும், தடையில்லாத, நம்ம ஏற்கனவே கேட்டோம், தடையில்லாத பணப்புழக்கங்கள் நல்லா நம்ம குடும்பத்துக்கு வரும். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து இந்த பர்ஸ்ல சில பொருட்கள் வைக்கிறதுனாலயும் பணம் தங்கும், விரயமாகாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஏதாவது பொருட்கள் வைக்க இந்த முடியும்? பர்ஸில் வைக்கிறதுக்கு நம்ம வந்து எளிமையானதுன்னா இதே தான், அதிமதுரத்தை வச்சுக்கலாம். அதிமதுரமும் எடுத்து வச்சுக்கலாம். அது கொஞ்சம் குண்டாக இருக்கும். லேடிஸ் பர்ஸ் மாதிரிலாம் வச்சுக்க முடியும், ஜென்ஸ் பர்ஸில் வைக்க முடியாது. இதை ஜென்ஸ் பர்ஸில் வச்சுக்கணும் அப்படின்னா வாசனை திரவியம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஏலக்காய் வாசனை, அதுக்கப்புறம் சந்தன வாசனை, இதெல்லாம் ரெண்டும் கலந்துக்கணும். கலந்துட்டு ஒரு துணியில் நல்லா நனைச்சி பர்ஸில் வச்சுக்கணும்னா பணம் வந்து பர்ஸில் தங்குங்கிறது ஒரு லாஜிக். இப்போ என்ன மாறி போச்சு அப்படின்னா, அப்போல்லாம் பர்ஸில் பணம் வச்சாங்க, இப்போல்லாம் பேங்க்கில் இருந்துன்னு கார்டு தான் வச்சுக்கிறோம் எல்லாமே. ஆனாலும் அந்த கார்டுக்கு ஒரு அம்சம் கொடுக்கலாம் இதை வச்சு, அப்போ வந்து பணம் நிற்கும் அப்படிங்கிறது ஒரு லாஜிக் உண்டு. ஏற்கனவே நான் சொன்னதை பண்ணால் பணம் தடை இல்லாமல் குடும்பத்துக்கு பணம் வர்றதுக்கான வழிமுறையை செஞ்சு கொடுக்கும். இதெல்லாம் மெனக்கிட்டு செய்யணும். இதை செய்கிறதெல்லாம் சும்மா நான் கடையில் போய் வாங்கினாலும் இருக்கக்கூடாது. இதை ராகு காலம் எமங்கிட்ட இல்லாத நல்ல நேரத்தில் போய் கடையில் நான் சொல்கிற இந்த வஸ்துக்கள் வாங்குறது கூட நேரம் இருக்கு. ஆமாம், நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு அப்படியே போனோம், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் அப்படியே வரும்போது அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு இருந்தால் அதுக்கு பலன் கிடையாது. வீட்டில் குளித்து நல்ல நாளான்னு பார்த்து ராகு காலம் எமங்கிட்ட நேரத்தில் குளித்து நல்லா சுத்தமான ஒரு துணியை போட்டுன்னு போயிட்டு, கருப்பு இல்லாத துணியை போட்டுன்னு போயிட்டு கடையில் போய் இதை வாங்கணும். ராகுகாலம் இருக்கக்கூடாது. அதை மாதிரி வாங்கின்னு வந்து இதை செய்யறதே ஒரு எப்படி வந்து ஒரு பக்தி மார்க்கத்தை அதிகப்படுத்தி செய்யணும். அப்படிலாம் செஞ்சாதான் இதுக்கு பலாபலன். ஏன்னா தடையில்லாத வருமானங்கிறது பேசும்போது சின்ன வார்த்தை, செயல்பாட்டில் வரும்போது அது பெரிய விஷயம். ஒரு வருமானம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணுன்றது சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு பெரிய ஆசை. அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்மக்கிட்டலாம் வந்து அருள் வாக்கில் கேட்டுட்டு பரிகாரங்களில் கேட்டோம்னா இதுக்கு ஒரு பெரிய செலவு பண்ணணும். நம்ம பரிகாரம் பண்ணணும். அப்போ செலவே இல்லாமல் செய்யும் போது அப்போது அவங்க வந்து அந்த தெய்வீக பக்குவம் இருக்கணும்.
இதை செய்யறதுக்கு இதெல்லாம் உருவாக்குறதுக்கு 4 நாள் 5 நாள் ஆகும். இன்னைக்கு வாங்கின்னு வரணும், மறுநாள் அதுக்கு செய்யணும். இதெல்லாம் இந்த 4, 5 நாள் விரதம் இருக்கணும், கறி மீன் சாப்பிடக்கூடாது, குடும்ப விஷயங்களோடு இதெல்லாம் இருந்து செஞ்சோம்னா கண்டிப்பா நல்ல பலாபலன்கள் கிடைக்கும். இப்போ செஞ்சு வச்சதுக்கப்புறம் இப்படிலாம் இருக்கணுமாலாம் ஒன்றும் கிடையாது. பொருள் தயார் பண்ணி சாமிகிட்ட வச்சுட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்ந்துக்கலாம். ஓகே. இந்த பொருட்கள நம்ம எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவ மாத்தணும்? இல்ல இது எல்லாமே வந்து செயல்முறையில வரக்கூடிய ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரங்கள் தான். இதெல்லாம் வந்து ஒரு 8லேருந்து 10 மாசம் தான் யூஸ் ஆகும். அப்புறம் கொண்டு போய் இத எடுத்துட்டு போய் எங்கனா ஒரு தண்ணீல போட்டுட்டு நம்ம 2வது செய்யணும். ஒரு வாட்டி செஞ்சுட்டோம்னா இது 10 வருஷத்துக்கு வரும்ன்றதெல்லாம் கிடையாது. இவ்வளவுதான் இதோடைய வேல்யூ அவ்வளவுதான். 8 மாசம் 10 மாசத்துக்கு. ஓகே. இப்போ நெறைய இடங்கள்ல நம்மனால இப்ப இந்த ரீசென்ட் டேஸா பார்க்க முடியுது. பெரிய பெரிய வெட்டி வேர் மாலைகள் வந்து கோயில்கள்ல, சாமிகள்ல, வீடுகள்ல கூட போடுறாங்க. இது எதற்காக பயன்படுத்துறாங்க? இல்ல பொதுவா நான் ஏற்கனவே சொன்னேன். வெற்றி வேர் வந்து தெய்வ கடாட்சம் பொருந்தியது. அந்த தெய்வ கடாட்சியம் பொருந்தினதுனால அதுலேருந்து வாசனை வருது இல்லையா? முக்கியம் வந்து வாசனை தான். இன்னொன்று எல்லா பொருள்லையுமே வாசனை சட்டுன்னு போயிடும். வெற்றி வேரில் வந்து வாசனை சீக்கிரம் போகாது. அப்படியே இருக்கும் ரொம்ப நாளைக்கு. அதனால் அது தெய்வத்துக்கு மாலையாக அதை பயன்பாட்டில் கொண்டு வந்தாங்க அதை. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலுங்களில் இதை நிறைய ஹோமத்துக்கும் செய்கிறது, தண்ணியிலையும் அதை தான் போட்டு வச்சுக்குவாங்க. குடிக்கிற தண்ணிக்கு தீர்த்தத்துக்கும் போகிறது உண்டு. இப்போ துளசி போடுறாங்க, இதெல்லாம் போடுற மாதிரி பச்சை கற்பூரம் போடுற மாதிரி வெற்றிவேர் போட்டுக்குவாங்க. அப்போ அப்படிலாம் உண்டு. வெற்றிவேரை வச்சு மை செய்கிற வித்தையெல்லாம் கூட இன்னும் இருக்கு. வெற்றிவேரை வச்சு அதோட சில பொருளை கலந்து மை செய்து வச்சோம்னா வசியமை செய்தோம்னாக்கா நமக்கு காரிய வெற்றி, காரிய சித்திகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது பெரும் நம்பிக்கை. ஜமீன்தார் காலத்துலலாம் ரொம்ப பிரபலியமாக இருந்த மை ரகங்களில் வெற்றிவேர் மைங்கிறது ரொம்ப விசேஷம். இப்போ அது அழிஞ்சு போச்சு, அதிகமாக யாரும் பண்ணுறதில்ல. அப்போ அதெல்லாம் இருந்தது. ஹோமத்தில் கண்டிப்பாக அதை போடுவாங்க, தெய்வத்துக்கு சமர்ப்பணம். அதனால தான் அந்த மாலையாக செஞ்சு இப்போ சமீபத்தில் அந்த தெய்வங்களுக்கெல்லாம் மாலையாக போடுற பழக்க வழக்கங்கள்லாம் இப்போ வந்தது. அதெல்லாம் செய்யலாம். அதான் வசீகரத்தை கொடுக்கும், வாசனையை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இவ்வளோதான் விஷயம். நிச்சயமா. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் தடையில்லாத பண வரவுக்கு எளிமையான முறையில் வெட்டி வேற வச்சு மட்டுமே நம்ம எப்படி இந்த பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பற்றி ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.